உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். ஸோ இன்றைக்கே ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய போயா மைக் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் பண்ணாதனால அதோட கனெக்டிவிட்டியில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மேலே கட் பண்ணிட்டு இதுக்குள்ள மொபைல் மைக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னா இங்கே கொரோனா பிரச்சனை வந்ததுக்கப்புறமாக நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் புக் பண்ணாலும் சரி நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேரது கிடையாது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம டேரெக்டாக சென்னைக்கு போய் வாங்கணும், அதுக்கும் வேறு வழி கிடையாது. ஏன்னா வாகனங்கள் இங்கேருந்து போக முடியாது. பைக் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து போனோம் அப்படின்னு சொன்னாலும் எங்கேயாவது போலீஸ்காரங்க பிடிச்சி ஸ்டேஷனில் எடுத்து வச்சுருவாங்க. இதுதான் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு வழியாக என்னுடைய நண்பரான சொல்லி அனுப்பி என்னுடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கி இன்னொரு நண்பரான கொடுத்து அனுப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த மைக். இதில் ஒரு சின்ன அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் டைரக்ஷன் நம்ம வந்து வாங்கியிருக்கோம், டபுள் டைரக்ஷன் வாங்கல. சிங்கிள் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது 900 rupees கொடுத்துட்ருக்காங்க. டபுள் டைரக்ஷனாக தான் இதுக்கு டபுள் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கிட்டத்தட்ட 2000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வால்யூம் எப்படி கேட்குது அப்படின்ற எல்லா தகவலையும் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோவை கடைசி பாருங்கள். இந்த வீடியோக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இருக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் இந்த மைக் நம்மளுடைய கைகளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் இருந்தேன். இப்போ ஒரு வழியாக நம்மளுடைய கைகளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். புதுசாக வர நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுற முக்கியமான மைக்கனா இந்த மைக் அப்படின்னு சொல்லலாம். இதில் 6 மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒயரானது கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் தான் உங்களுடைய வால்யூமை நீங்கள் வந்து கவர் ஆனதை பண்ணிக்கலாம். ஸோ நான் பழைய மைக் யூஸ் பண்ணிருந்தேன் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா வந்து மைக் வந்து ரிப்பேர் ஆனதுனால நான் மொபைல் மைக் யூஸ் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். பட் இதில் இது மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி திருப்பி நான் வந்து பேசும்போது வால்யூம் வந்து அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா மாறி கேட்டுக்கிட்டு இருந்தது. ஸோ ஒரு வழியாக இந்த மைக்கு நம்மளுடைய கைகளுக்கு கிடைச்சிருச்சு. இதில் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், DSLR, கேம்கார்டர், ஆடியோ ரெக்கார்டு மற்றும் PC அப்படின்னு எல்லா டிவைசஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில இதில் ஆக்ஸ் கேபிளாக வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு கனெக்டும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கிடைச்சிருந்தனால ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்டும் பண்ணிக்க முடியும். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்துலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 75 ஹெர்ட்ஸ்லேருந்து 18 kHz வரைக்கும் இதில் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து இருக்கும். சிக்னல் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74 டெசிபிள் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அவுட்புட் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ohms வரைக்கும் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மீட்டர் இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 18 grams பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. டேரெக்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பேக்குக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ எடுத்து ஒன்று புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்ட்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 year வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இருக்குது. நீங்கள் வந்து 2 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மைக்கை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மேலும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசிட்டிங் கார்டும் போட்டு அனுப்பியிருக்காங்க. எங்கள் கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து விஷுவல் பாயிண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். டிஜிட்டலோட எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து கேமரா ரிலேட்டடான எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய பிரான்ச்சஸ் எங்கெங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லிஸ் ரோட், வேளச்சேரி, சாலிகிராமம், மணல் நகர். ஸோ இந்த 4 இடத்துல பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது கூட அவங்க என்னென்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஒன்று வந்து டேக் நீங்கள் காலரில் மாட்டிக்கிறதுக்காக, 2வது பேட்டரி, 3வது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஆக்ஸ் கேபிள் பெரும்பாலும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது. எதாவது கேமராஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் வரும்போது அது வந்து கனெக்டராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கேபிளானது வெளியே எடுத்துடலாம். இதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு சிலிக்கான் பேக்கிங் வந்து போட்டு வச்சுருப்பாங்க, அதுதான் இருக்குள்ள. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபிளானது கொடுத்து வச்சிருக்காங்க. இங்கே தான் மைக் இருக்குது, ப்ளஸ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 2வது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமராக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கேமராக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து மேலேயும், ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்க வேண்டியிருக்கும். இந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வாய்ஸ் வந்து கொடுத்து பார்க்கலாம் எப்படி கேட்குது அப்படின்ட்டு. ஸோ நான் மறந்துட்டேன், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி இதில் வந்து போட்டாகணும். பேட்டரி இதில் போட்டால் தான் நீங்கள் வந்து பேசுகிற வாய்ஸ் வந்து அது வந்து எடுத்துக்கும். ஸோ சதுரமாக இருக்கிற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, மேலே இருக்கிற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ அது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இன்செர்ட் இருந்தால் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே பர்ஃபெக்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசி பார்க்கலாம். இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம போயா மைக் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து எந்த பக்கம் திரும்பி பேசினாலும் சரி வால்யூம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் உங்களுக்கு கேட்குமே தவிர வால்யூம் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ ஒரு சில மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி திரும்பி பேசும்போது வால்யூம் லோவாக கேட்கும், பட் இப்படி பேசும்போது உங்களுக்கு வந்து வால்யூம் கரெக்டாக கேட்கும். பட் அந்த ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே இருக்காது. நீங்கள் நல்லா வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் கனெக்டிவிட்டிலேருந்து நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தாக்கா நீங்கள் வந்து யாராவது இன்டர்வியூ எடுக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டபுள் மைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அது 2த்தையும் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தா அந்த பிரச்சனை இருக்காது. ஒரே டைம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு டெமோ வீடியோ தான். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா போயா மைக் வாங்கினால இதோட வால்யூம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக தான். பெரிய டிஃபரெண்ட் ஒன்றும் இருக்காது நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்ச வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்ல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரை உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி, வணக்கம்.